குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போகிறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. Donkey and Salt Merchant. ஒரு ஊரில் ஒரு உப்பு வியாபாரி இருந்தார். அந்த உப்பு மூட்டையை சுமக்கிறதுக்காக ஒரு கழுதையும் அவர் வச்சிருந்தார். தினமும் காலையில் உப்பு மூட்டையை எடுத்து கழுதை மேலே வைப்பார். பக்கத்து ஊருக்கு நடந்து போவார். நடுவில் ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறில் இறங்கி எதிர்பக்கம் போய் உப்பை விற்றுட்டு பணத்தை எடுத்துகிட்டு வருவார். இதை தான் தினமும் அவர் செஞ்சிட்டு இருந்தார். ஒரு நாள் உப்பை எடுத்துட்டு போகும்போது ஆற்றுல கழுதை தடுக்கி விழுந்துருச்சு. தடுக்கி விழுந்தோடனே என்ன ஆகும்? உப்பெல்லாம் தண்ணியில் நனைஞ்சு போச்சு. எல்லா உப்பும் கரைஞ்சி போச்சு. அந்த உப்பு மூட்டையுடைய வெயிட்டு ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. கழுதைக்கு பயங்கர சந்தோஷம். அடடா, நம்ம முதுகில் இருந்த வெயிட்டு குறைஞ்சி போச்சே அப்படின்னு சந்தோஷப்பட்டது. ஆனால் உப்பு வியாபாரிக்கு ரொம்ப வருத்தப்பட்டார். இன்னைக்கு லாஸ் ஆகி போச்சே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு வருத்தத்தோடையே வீட்டுக்கு வந்தார். மறுநாள் அதே மாதிரி உப்பு எடுத்து கழுதை மூலை வச்சு அடுத்த ஊருக்கு பிரயாணப்பட்டார். ஆத்துக்கிட்ட வந்த உடனே கழுதை வேணுன்ட்டே தடுக்கி விழுந்தது. இப்பவும் உப்பெல்லாம் கரைஞ்சு போச்சு. வியாபாரிக்கு ரொம்ப துக்கப்பட்டார். கழுதைக்கு பயங்கர சந்தோஷம். இது 3வது நாளும் நடந்தது. அப்ப வியாபாரிக்கு ரொம்ப வருத்தம். அவர் மனைவி கிட்ட போய், தினமும் இந்த கழுதை ஆத்துல தடுக்கி விழுது, அதனால நம்ம உப்பெல்லாம் வீணா போகுது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த மனைவி, நாளைக்கு இந்த கழுதைக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் உப்பு வியாபாரி கழுதை மேல மூட்டையை வச்சாரு. ஆனா அது உப்பு மூட்டை இல்ல, பஞ்சு மூட்டை வச்சாரு. வழக்கம் போல கழுதை ஆத்துல எடறி விழுந்தது. பஞ்சு தண்ணியில பட்டா என்ன ஆகும்? தண்ணி எல்லாம் உறிஞ்சு மூட்டை பல மடங்கு வெயிட் ஆகி போச்சு. கழுதையால அதை தூக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டது. அடடா, நம்ம தப்பு பண்ணிட்டோம், உப்பு வியாபாரிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டோம், அதனால தான் அவர் இந்த தண்டனையை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு கழுதைக்கு புரிஞ்சுது. அது மனம் வருந்தி திரிஞ்சிச்சு. வழக்கம் போல தன்னுடைய கடமைகளை ஒழுங்கா செஞ்சுது.